திருச்செந்தூர் பதிகை இது. இந்த திருச்செந்தூர் போனா நீங்க கைலாயம் போனா மாதிரியும் ஆகும், இந்த பரமபதம் போனாலும் கைலாயம் போனா கூட நான் பார்த்துட்டு தான் வரும். நான் 2 முறை கைலாயம் போயிட்டு வந்திருக்கேன், பார்த்துட்டு தான் வர முடியும். இந்த திருச்செந்தூர் போனாக்கா அது 2மே போன மாதிரி அர்த்தம் ஆயிடுது இல்லைங்களா? நம்மளுக்கு எவ்வளவு ஈஸியா கொடுத்துடுறாங்க பாருங்க. அது மாதிரிதான் ராவணன் வந்து இத அவர் தூக்கிடுறாங்க இல்லைங்களா? கைலாய மலையை தூக்கிடும் போது 1000 ஆண்டுகள் மாட்டிக்கினான் கீழே. அப்போ வந்து ஓலம் ஓலம்னு அழுதாங்க. அப்போ வந்து பாடிதான் இசை கேட்டுதான் அவரை விடுறாங்க. அதுக்கப்புறம் வரலாறுலாம் தெரியும் உங்களுக்கு. ஆனா அப்போ வந்து கேட்கிறா, அவருக்கு வந்து அது முடிஞ்ச உடனே பல்லாயிரம் ஆயிரக்கணக்கான ஆயில கொடுக்குறாரு. அந்த ஒரு சந்திரகாந்தம் என்ற வாழை கொடுக்குறாரு. அதான் மண்டோதரி சொல்ற, சந்திரகாந்தம் என்ற வாழை கொடுத்திருந்தாரு, எங்க போச்சு? அந்த வாழை மட்டும் இருந்தா ராமனை வென்று இருக்க முடியாது. அதனால அந்த அது தெரியும், அந்த வாள் கொடுத்தாரு சிவபெருமான். ஆனா ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாரு, இந்த வாழை ஒரு இதுவா நிர்கதியா நிக்கிறவங்க கையில அவங்களுக்கு மேல நீ செலுத்தினா அந்த வாள் வந்து என்னிடத்திலேயே வந்து சேர்ந்துடும் சொல்றாங்க. அதனாலதான் சீதாவை ராவணன் எடுத்து கொண்டு போகும்போது ஜடாயுவானவர் அவரை வந்து தடுக்கிறார். நிராயுத பாணியா இருக்கிறார்ல, தடுக்கிறாரு. இவன் வந்து அந்த ஞாபகம் இல்லாத அந்த வாளை எடுத்து அந்த இறக ஒடிச்சிடலாம். அந்த நிராயுத பாணியா இருந்த ஜடாயுவன் இது பண்ண தொட்டு அந்த வாள் மீண்டும் அவர் கையிலேயே போய் சிவபெருமான் கையிலேயே போய் சேர்ந்துச்சு. மண்டோதரி கேட்கிற, அந்த வாள் உங்க கையில இருந்தது, அது என்ன ஆச்சுன்னு. அதனால நாம நிராயுத பாணியான ஆளுங்கள் எல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப பெரும் நம்மளுக்கு பாவ செயலே சேருது. அதனால இப்ப சரணக்கம் செல்வம் வேண்டுமா? எல்லோருக்கும் ஒரு பதிக இருக்குதுங்க. செல்வம் வேண்டுமா? சரணக்கம் அல்லாயத்தை அரை நிமிஷ நேர மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சடமூட மட்டில் பவினையிலே ஜனித்த தமியன் மீடியாள் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்ப தினக்குறை வேலை செப்பு கைலை மலை நாதல் பெற்ற குமரோனே கடகபுய நீரத்ன மணியணி பொன் மாலை சிற்றை கவிழும் மணம் கட்டப்பம் அணிவோனே தருணமிதையா மிகுத்த கணமதுரு நீல் சோக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ் தகைமை சீல ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரியவே நினைத்த மகிழ்வீரா அருணதல்ல பாத பத்மம் அனுதினமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மகிழ்வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை நீருதித்த அழகா திருவேரகத்தின் முருகோனே. இங்க இருக்கிறாரு பழனி பாட்டு பாட, திருவேரகத்துல இருந்துட்டு பழனி பாட்டு பாடு. அது மாதிரி எங்க நினைக்கிறாரோ அந்த உருவத்தை அவர் நினைச்சுப்பாரு. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு பாடல் ஒரு திருப்புகழையாவது பாடி அமைதியா உட்கார்ந்து அதை நெட்டூர் பண்ணிக்கின்னு நீங்க பாடினீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்பேற்பட்ட திருப்புகழ் எல்லாம் எப்படி கிடைச்சிச்சு? அவரு பாடிட்டு போயிட்டாரு, தேவாரங்களும் பாடிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா விநாயகர் தான் நம்பியாண்டார் நம்பி மூலமாக விநாயகர் வந்து நம்மளுக்கு காமிச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா சேக்கிழார் வந்து திரட்டி குரு எழுதினாரு. நம்பிய சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து திருத்தொண்டை 60 வழி. அதுக்கப்புறமா நம்பியாண்டார் நம்பிகள். அதன் பிறகு விரிவுரை எழுதினாரு சேக்கிழார். இது வந்து தேவாரம் இல்லைங்களா? இது வந்து திருமுறைகள். திருப்புகழ் எப்படி கிடைச்சது? திருப்புகழ் வந்து பாடிட்டு போயிட்டாரு அவரு 16,000 பாடல்கள். ஞானசம்பந்தர் 16,000
16,000 தேவாரம் பாடினார்களாம். நாமும் நம்ம முருகனை பத்தி 16,000 பாடல்கள் பாடணும்னு ஒரு உந்துதலின் காரணமாக 16,000 பாடல்கள் பாடினாரு நம்ம அருணகிரிநாதர். ஆனா இப்ப நமக்கு கிடைச்சது 1324 பாடல்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த திருப்புகழ் நமக்கு எப்படி கிடைச்சதுன்னா, கடலூர்ல ஒரு கேஸ் நடந்ததுங்களாம். திருப்புகழ் வந்து திருப்புகழ் தீட்சதர் வந்து தீட்சதர்களுக்கெல்லாம் ஒரு போற தீட்சர்களுக்கு அது கிடையாது. அந்த தில்லைவாழ் அந்தனர் அடியார் தில்லைவாழ் அந்தனர் இருக்குது சிவபெருமானோடு சேர்த்து 3000 பேர். 3000 பேர் தான் அவங்களுக்கு தீட்சிதர்கள்னுவாங்க. அந்த 3000 பேர் தான் அந்த நடராஜ பெருமானுக்கு பூஜை புஷ்கரம் எல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி பண்ணும்போது இப்போ வந்து ஆங்கிலேய ஆட்சி வந்த போது அவங்களுக்கு வந்து 1871 போது நீங்க எல்லாம் கிடையாது, நீங்க போங்க, நாங்க பொதுவா வைக்கிறோம். இல்ல நாங்க தான் 400 வருஷமா நாங்க ஆண்டு இருக்கிறோம், நாங்க தான் சிவபெருமான பூஜை பண்ணோம், நாங்க தான் தீட்சை. இதுக்கு என்ன ஆதாரம்? அந்த ஆதாரத்தை அதுதான் தாருமா மலர் என்று ஆரம்பிக்கக்கூடிய திருப்புகழ் ஏடு அந்த பாட்டுல இருக்குது. தில்லைவாழ் அந்தனர்கள் 3000 பேர் தான் இந்த தீட்சிதர், அவங்களுக்கு பேரு. அவங்கதான் நடராஜரை பூஜை பண்ணக்கூடியவங்க அந்த பாட்டுல இருக்கு. யாரு? இவரு அருணகிரிநாதர் எழுதினார். 400 ஆண்டுகளுக்கு முன்ன எழுதி வச்சது. அது வந்து சரியான எவிடன்ஸ். அதனால அவங்களுக்கு தீட்சிதர்களுக்கே திருப்பி வந்துதான் அந்த பதவி, அந்த போஸ்ட் கிடைச்சிருச்சு. அதனால என்ன பண்ணாரு, யாருனாங்க திருப்புகழ் அவர் வந்து அதுல குமஸ்தா வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளைன்றார். அங்க வந்து குமாஸ்தாவா இருந்தாரு. ஒரு திருப்புகழானது ஒரு ஆங்கிலேயர்களையே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்து நம்ம தீட்சிதருக்கு ஒரு இது நியாயம் வழங்குச்சு இல்லைங்களா? இப்பேற்பட்ட திருப்புகழை தேடி நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவருக்கு உந்துதல் ஏற்பட்டு அது வந்து ஏடு தேடுறாரு. ஏடு தேடி 1902 500க்கும் மேற்பட்ட பாடல்களை தேடி கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சு 1909 வந்து அந்த 500 பாடலையும் புத்தக வடிவாக்கிட்டு மறைந்துட்டார். அதன் பிறகு அவருடைய மகன், ஏன்னா இப்ப இந்த மகன்கள்லாம் நம்ம வாரிசெல்லாம் நம்ம வழி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அவருடைய மகன் வந்து வாரிசா வந்திருக்கிறாரு, வாசு செங்கல்வராயம் பிள்ளைன்னு. அவர் என்ன பண்ணாரு, அப்பா பண்ணத திருப்பியும் மறுபடியும் ஏடு தேடி மறுபடியும் திருப்புகழை கண்டுபிடிக்கிற அந்த பணியில ஈடுபட்டு 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் இல்லைங்களா அருணகிரிநாதர். 1310 பாடல்களை அவர் கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சு அப்ப 4 பாடல் தான் மிஸ் ஆச்சு. 1310 பாடல்களை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டு அவருடைய 87வது வயதுல அவர் இறந்து போயிட்டார். இப்படிதான் திருப்புகழ் நமக்கு கிடைச்சது. அந்த திருப்புகழை தான் நம்ம பாதுகாத்துட்டு வரும். அவ்வளவுதான். திருத்தணியில மலையின் பின்பக்கம் திருப்புகழ் பதிப்பாசிரியர்னு போட்டு இவரு சமாதி இருக்குதுங்களாம். போனீங்கன்னா பாருங்க, திருத்தணியில எப்படி திருச்செந்தூர்ல மூவர் சமாதி இருக்கும். மூவர் சமாதியை பார்த்துட்டு தான் திருச்செந்தூர் முருகனையே பார்க்கணும். திருச்செந்தூர் கோயில கட்டினது மூவர் தான். அந்த மூவர் தான் கட்டிட்டு பணம் இல்லாத காரணத்துக்காக முருகா இப்படி விட்டுடியாப்பா என்ன பண்றது, நான் வெறும் திருநூரை மடிச்சு கொடுப்பாங்களாம் வேலைக்காரங்களுக்கு. அவன் போய் அந்த எல்லையை தாண்டி திறந்து பார்ப்பானா, அவனுக்கு தகுந்த ஊதியத்தை அதை வச்சிருப்பாரான் சுவாமி. பாருங்க, அது மாதிரி பண்ணதான். அதெல்லாம் போய் நின்னா திருச்செந்தூர் முருகன் முன்னால போய் நின்னா மூவர் சமாதியை பார்த்துட்டு வந்தியான்னு கேட்பாராம் முருகன். அதனால அவர் இப்போ பெருசா கட்டி இருக்கலாம், ஆனா ஆதி நாள்ல கட்டினது மூவர் சமாதி அவர் தான். அது மாதிரி இவருக்கு திருத்தணியில திருப்புகழ் பதிப்பாசிரியர் என்று போட்டு அவருடைய சமாதி இருக்குதுங்களாம். இதனால ஊவே சாமிநாத ஐயர் திருக்கழுக்குன்றத்துல உடம்பு முடியாம இருக்கிறார்களாம். அப்போ வந்து இவர் போறாராம், அந்த செங்கல்வராய பிள்ளை போறாராம்.
அப்போ வந்து செங்கதராய பிள்ளை வந்து அந்த ஊவே சாமிநாத ஐயரை வந்து காலை பிடிச்சி கும்பிடுறாராம். அத ஊவே சாமிநாத ஐயர் என்ன பண்றாரா, இவர் செங்கல்வராய பிள்ளை கைய பிடிச்சு கும்பிடுறாராம். அதனால அவர் சொல்றாராம், நீ ஏன் காலை பிடிச்சு கும்பிட்ட, காலை இப்படிதான் நமஸ்காரம் பண்ண, காலை பிடிச்சு கும்பிட்டேன். எத்தனையோ ஏடுகள், தமிழ் ஏடுகளை கண்டுபிடித்தவர். சிலப்பதிகாரம், சங்க இலக்கியம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி என்று பிரித்து காட்டியவர் தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயர். ஏடு வந்து தமிழ் ஏடுகளே காலால், அந்த காலத்துல எல்லாம் பஸ் வசதி எல்லாம் கிடையாது, காலால நடந்து போய் எல்லாம் ஏடு தேடி கண்டுபிடிச்சிங்களே, அந்த கால வணங்குறேன் சொல்லிட்டு காலை பிடிச்சாங்க. நீங்க ஏன் சாமி கையை பிடிச்சிங்க? ஊவே சாமிநாத ஐயர் செங்கல்வராய பிள்ளை கையை பிடிச்சு கும்பிடுறாராம். எத்தனையோ திருப்புகழை தேடி கண்டுபிடிச்சு 1310 திருப்புகழை தேடி கண்டுபிடிச்சு புத்தக வடிவிலே பதிப்பாசனை பண்ணீங்களா, அந்த கையை தொட்டு கும்பிடுறேன்னு ஊவே சாமிநாத சொன்னாராம். எந்த ஒரு இது பாருங்க, அவரு அவ்வளோ பண்ணாரு. ஏடு தேடினவங்க ரெண்டு பேருமே அந்த சம்பாஷணை வந்து இல்லம்மா, அது திருமணம் நடக்கணுமா, விரல் மதனைந்து மலர்வாடி சிந்து விதவானிலிந்து வீட்காய விதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாத தம்பசை கூற உறவான குன்றில் உரைவேதை கொண்ட கொடிதான துன்பம் மயில் தேர குளிர் மாலையில் கண்ணனை மாலை தந்து குறைதீர வந்து முருகாயோ மதிமானுழந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா மலை மாவு சிந்த அலை வேலை என்ற வடிவேலெறிந்த அதிதீரா அழ்வாரிந்து முன்னிருந்தால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலை போனே அழகான செம்பொன்மையில் மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே. இது ஒவ்வொருவரும் திருமணம் ஆகலைன்னா அந்த குழந்தைங்க இந்த பாட்டை பாடினா உடனே நம்மளுக்கு அவங்க குழந்தைங்களுக்கு திருக்கல்யாணம் நடக்கும். சரிங்களா? அதனால திருப்புகழ் சிறப்புகள் என்ற பொருள்களில் மிக சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அம்மையார் அவர்களுக்கு திருமதி சித்ரா சக்கரவர்த்தி அவர்கள் இந்த மாலையை அணிவித்து அருணகிரிநாத பக்தஜனங்களின் சார்பாக இந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான பொன்னாளையை போற்றி சபையின் சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களையும் மரியாதையையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்தை பெற்றவர்களுக்கும் வாழ்த்தை வழங்கியவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. திருவண்ணாமலையில தான் இவருடைய இதுதான் ஆரம்பிச்சது இல்லைங்களா? இவருடைய ஆரம்பமே திருவண்ணாமலை தான் ஆரம்பிச்சது இல்லைங்களா? அதனால உண்ணாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமாமலை திருமாமணி திகழ மண்ணாத்தன அறிவித்திரல் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவாவினை வழுவா வண்ணம் அருமேன்மா. அந்த மாதிரி அண்ணாமலை வந்து நெருப்பு வடிவமா சிவபெருமான் அமர்ந்தது, அடிமுடி காணாம 2 பேருமா போய் வந்தது. அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இவர் வந்து இந்த பாடல்களை தொல்காப்பியம், பரிபாடல், குறுந்தொகை, 10 பாட்டு முதலிய திருமுருகாற்றுப்படை இது எல்லாமே தமிழில் அதிகமாக இருந்த பாடல்கள் நம்ம முருகப்பெருமானுக்கு தான். கந்தக்கடவுள் நமக்கு சொந்த கடவுள் இல்லைங்களா? அருணகிரிநாதன் என முருகன் பெயர் வைத்தது. அருணகிரிநாதன் யாருக்கு அப்பா தான் ஒரு குழந்தைக்கு பேர் வைப்பாங்க இல்லைங்களா? அது மாதிரி நம்ம முருகப்பெருமான் தான் அருணகிரிநாதா என்று பெயர் வைத்தது முருகப்பெருமான். வேல் வைத்து ஓம் என்ன எழுதுனது எப்படி குமரகுருபதற்கு எழுதின மாதிரி இவருக்கும் எழுதினாரு. தாளக்கட்டு ஓசை முனின்னு இவருக்கு பெயர். ஓசை முனி இவரா பாடினாரு. இவர் வாய் தான் அசைத்தார். நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் சிவபெருமான். அது மாதிரி அவர் வாய் தான் அசைக்க முடியும். இப்ப நாம கூட எல்லாமே நமக்கு தெரிஞ்சது கிடையாது. இறைவன் அனுமதி இருந்தாதான் இவ்வளவு பேரை வந்து இந்த நல்ல செய்திகளை கேட்பதற்கும் இறைவன் அனுமதி இருந்தாதான் வந்து கேட்க முடியும் இல்லைங்களா?
அது மாதிரி 12 வருஷம் தியானம். 12 வருடம் என்பது ஒரு கும்பாபிஷேகம் கூட பாருங்க, 12 வருடமானாக்கா ஒரு புதுப்பிப்பாங்க, ரத்தம் வந்து புதுப்பிக்கும், ஃப்ரெஷ்னஸ் ஆகும். அது மாதிரி வயலூர் என்பது அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கஷேத்திரம். அதே மாதிரி கந்தர் அனுபூதி பேசும்போது அதுல ஒரே ஒரு கஷேத்திரம் தான், நாகமலை என்ற திருச்செங்கோடு, அந்த ஒரு கஷேத்திரத்தை தான் வச்சு அவர் பாடுவாரு. அது மாதிரி எல்லா விதத்திலையும் திருப்புகழ். இவருக்கு என்ன கொடுத்தாங்க, எல்லாருக்கும் என்ன கொடுத்தாங்க, இவர் பாடினார, இவருக்கு என்ன கொடுத்தாரு, திருப்புகழ் வந்து திருப்பரங்குன்றத்துல இவருக்கு என்ன கொடுத்தாங்க, பாத விசேஷம் கொடுத்தாங்களாம். அருணகிரிநாதருக்கு பாத விசேஷம் கொடுத்தாங்க. திருச்செந்தூர்ல நடன காட்சியை கொடுத்தாங்க. பழனியில ஜபமாலை கொடுத்தாங்க. அபகார நிந்தை பட்டுழலாதே, அறியாத வஞ்சரை புரியாதே, உபதேச மந்திர பொருளாலே உனை நானினி குறிப்பான ஜபமாலை தந்த ஜபமாலை தந்த சர்க்குருநாதம். அபகார நிந்தை பற்ற அந்த ஜபமாலை கொடுத்தது வந்து பழனியில அவருக்கு. அது மாதிரி நவபாஷானது 697 படிக்கட்டு, 96 பாடம். எல்லா கஷேத்திரத்தை விட அதிகமாக திருப்புகழை பெற்றது பழனி தான். 96 திருப்புகழ் அவருக்கு மதிப்பு. அப்புறம் சுவாமி மலை வந்து 60 படி. அந்த 60 படியும் 60 வருடம், தமிழ் வருடத்தை குடிக்குது. அதுல வந்து பாத தரிசனம், அதுல சுவாமி மலையில வந்து பாத தரிசனத்தை கொடுக்கிறாரு. அது வந்து பாதிமதி நதி போதுமா நிஷடை நாதன் அருளிய குமரேசா, பாது தனி மொழி பாது மாது கூற மகள் பாதம் வருளிய மணவாலா, காதுமோடு விழி காகமுற அருள் மாயன் ஹரி தீரு மறுகோடி, கால நினையாமல் திரு காலில் வழிபட அருள்வாயே, ஆதிகா என்னோடு தேவரசுர விளையாடும் ஒரு வேடம். அப்புறம் திருத்தணியில வந்து முத்துசாமி தீட்சிதற்கு வாயில வந்து கல்கண்டு போட்டார்களாம். அப்பதான் அவரு நல்ல பாட்டு சங்கீத வித்வான்ல 3 ஒருத்தரா இருக்கிறாரு. அதுக்குதான் அந்த நம்பிக்கைக்கு தான் எதிர்பார்க்காம குரு குஹோன்ட்டு அவர் சொல்லுவாங்க. அது மாதிரி திருத்தணி பாடல வந்து பல வியாதிகள் வந்து பாருங்க. எல்லா வியாதிகளும் வந்தா கூட என்னென்ன வியாதி வந்துச்சு, கொரோனா வந்துச்சு, அதெல்லாம் அப்பவே அந்த நூற்றாண்டுக்கு 15ஆம் நூற்றாண்டிலேயே பாடிட்டாங்க. இருமலும் ரோகமும் எல்லகன்பாத எலிகுணாசி விடமே, நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுதல் மாலை வெயோடே, பெருமயிலே எரிபொழி சூளை பெருவழி வேறு முள நோய்கள் பிறவிகள் தோறும் என நலியாதபடி உண்டாள்கள் அருள்வாயே, வரும் ஒரு கோடி அசுரபதாதி மடிய அநேக இசைப்பாடி, வரும் ஒரு கால வைரவரான வடிசுடர் வேலை விடுமோனி, தருநிழல் மீதில் உரை புகழோத்தி தருதிருமாதின் மணவாளா, சல்லமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவும் பெருமாளே, திருத்தனிமலை மேவும் பெருமாளே. திருத்தணி முருகன் வழித்துணையாக வருவான். அதுல வந்து இது மாதிரி வள்ளல் வந்து திருப்புகழின் சிறப்பு, அதான் அந்த சிறத்தவர் முடிக்கும் பண்ணாங்களே, அது திருப்புகழின் சிறப்பு. அதனால பழமுதிர் சோலையில விஸ்வரூப தரிசனம். எப்பா நான் எவ்வளோ இது போயிருக்கேன், எவ்வளோ காட்சி கண்ணுங்க. நீதான் சிவன், சிவன் தான் நீ என்பதை இங்கதான்ப்பா கண்டுபிடிச்ச. பழமுதிர் சோலையில சிவனே முருகன், முருகனே சிவன் என்பதை உணர்ந்தது அந்த அந்த சிவபெருமான் உணர்ந்தது. திருச்செந்தூர்ல வந்து இந்த மாதிரி சுவாமி மலை மாதிரி ஒரு பாட்டிலையும் சேவல் விருத்தம் மற்ற எல்லா பாடல்களையும் பாடிக்கிறாரு. ஒவ்வொரு கல்கண்டு மாறி. அது மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சிகளை எடுத்தாலும்
அவருடைய கடைசி பாட்டு வந்து இந்த சம்பந்தாண்டான்ல போய் கடைசியில திருவண்ணாமலைக்கு தான் போய் கடைசியில திருவண்ணாமலை போய் சேர்றாரு. அந்த பிரபடராஜ மகாராஜனுக்கு அந்த அங்க வந்து சம்பந்தாண்டான்னு ஒருத்தர் தான், அவர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. இவர் போன உடனே இவர் நல்ல புலமையா இருக்கிறாரு. அவன் வந்து காளி உபாசகர். அந்த காளி உபாசகர் எல்லாரையும் மயக்கி வந்திருக்கான். ஆனா இந்த இவர் போன உடனே உண்மை எங்க இருக்குதோ அங்கதானே விருப்பமா இருப்பாங்க. அதனால இவர் மேல எல்லாருமே அன்பா இருக்கோம்னா அவனுக்கு பொறாம ஆயிடுச்சு. எப்பவுமே அப்படிதான் நீங்கள ஒருத்தரை விட ஒருத்தர் அதிகமா இருந்தா அவன் இருந்த இடத்துல இன்னொருத்தன் பிடிச்சா அவனுக்கு கோபம் வரும் இல்லைங்களா? அது மாதிரி பிடிச்சாங்க. அதனால கோபம் வந்துச்சா, அதனால என்ன பண்ணாங்க, இவருக்கு நான் வந்து காளியை வர வைக்கிறேன், இவனை வந்து முருகனை வர வைக்க, யார் பெரியவன்றதுக்காக சரின்னு காளி பார்க்க இறைவன் திருமூலம் இருந்தா அப்படி ஆகட்டும். ராஜா பார்த்தாரு இவங்க ரெண்டு போட்டியில காளியும் பார்க்கலாம் முருகனையும் பார்க்கலாம், வர சொல்லுட்டாரு. அவங்க கூடி வர சொல்ல அனுப்பாருங்க. அதன் பிறகு பாடுறாங்க, அந்த சம்பந்தம் தான் பாடுறாரு. பாடினவுடனே இப்ப அநீதிக்கு போவாதம்மா, நான் இல்ல நான் பாடினாக்கா போய்தான் ஆகணும். சரிப்பா அவன் கண்ணுக்கு மட்டும் தெரியற மாதிரி வா, அவன் கண்ணு பார்த்தாக்க யாருக்கும் தெரியல. அதனால என்ன பண்ணாங்க, அப்ப நீ பாடு நீ பாட உடனே இவர் பாட ಅದಲ್ಲ ಸೇಡ ನಾರಾಡ ಅಗಿಲ ಮೇರು ಮೀದಾಡ ಅಭಿನಕಾಲಿ ತಾನಾಡ ಅವಳೋಡಂದು ಅದರ வீசி வாராடும் விலகிலேறு வாராட அருகுபோத வேதாட அவையாட மதுரவாணி நானாட மலரில் வேத நாராட மருதுவானலோடாட மதியாட வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீயும் ஆடி வரவேணும். எல்லாம் நடனத்துக்கு சொல்லவே முடியாது இல்லைங்களா? நடனம் அப்பா நடனக்காரு, அம்மா அம்மா காளி. அதனால விநாயகர் எடுத்துக்கோங்க, நர்த்தன விநாயகர். மாமா பாருங்க காளிங்க நர்த்தனரு. எல்லாருமே ஆட்டம் தான். அதனால இவரும் ஆடி ஆடி மயிலும் ஆடி நீயும் ஆடி வர வேண்டும் அப்படியே காட்சி கொடுத்துடுறாரு. காட்சி கொடுத்தோம்னா ஆறுமுக கடவுளா காட்சி கொடுக்கிறார். திருவண்ணாமலையில தொடங்கி திருவண்ணாமலையில முடியுது. கம்பத்து இளையனார்னு இருக்கும். போடும்போது இறைவன் காட்சி கொடுத்தது. இதுடன் இந்த திருப்புகள் வந்து இந்த ஒன்ன மனப்பாடம் பண்ணின்னு மூச்சு விடாம அமைதியா இருந்து பாடுறதுக்கு பழகுங்க. எல்லா வியாதியும் போகும். ஆகமம், சங்கீதம், இதிகாசம், உபநிடதம், மருத்துவம் சகலத்தையும் எடுத்து இயம்பி இருக்கிறார் இந்த திருப்புகழில அருணகிரிநாதர். திருப்புகழை பாடுங்கள், புது மாற்றம் கிடைக்கும். செம்மையுறும் மருத்துவ ரீதியாகவும் வழிகாட்டியாகவும் தீர்க்க ஆயுசும் மன நிறைவு ஏற்படும். அகமும் புறமும் குளிரும் இருப்பதை கொண்டு சிறப்புற வாழலாம். நாமும் வாழ்ந்து மற்றவரையும் வாழ வைப்போம் என கூறி என செய்தியாக கூறி இதுகாரும் பொறுமை காத்து செவிமடுத்த அனைத்து அடியாருக்கும் நன்றி கூறி வாய்ப்பளித்த அன்பருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்பை எனக்கு இறைவன் அருளி செய்ததுக்கும் நன்றி கூறி உங்கள் வசமிருந்து விடை பெறுவது அருள் கைலை மாமணி அருள்மொழி, சென்னை. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குப்புளம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைத்த நனகம் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் ஆடும் பரிவேல் அணிசேவல்லன பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே, உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் புலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.